என் லைஃப்ல இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ரீசெண்ட் டேஸ்ல தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது ரொம்ப தப்பு. லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸா நான் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கன்சிஸ்டன்சியா எதுவுமே நான் பண்ணல. ஏன்னா என் பிசினஸ்ல நடக்கிற சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன் எல்லாமே நான் ஒரே ஆளா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். அது என்ன டைரக்டாவே ரொம்ப கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ல என்ன நானே புஷ் பண்ண வச்சிருச்சு. மார்னிங் காலையில என் டே ஸ்டார்ட் பண்ற விதத்துல இருந்து அண்ட் என் டே முடிகிற வரைக்கும் நான் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கண்டினியூஸாக பண்ணின்னு தான் இருந்திருக்கேன். எனக்கும் நான் ப்ரொடக்டிவாக இருக்கிறேன், நல்லா ஒர்க் பண்ணுறேன்னு தான் தோணுச்சு. இப்போ தான் அது புரிஞ்சுது. இட்ஸ் கால்ட் அ செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ட்ராப். ஏன்னா நான் மார்னிங் ஷாப் ஓப்பன் பண்ணுறேன், கஸ்டமர் சேல்ஸ் நடக்குது, புதுசாக கஸ்டமர்ஸ் வராங்க. பட் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியுதான்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தான் பிஸ்னஸ் ரன் ஆகுது, பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ரன் ஆகிறது இல்லைன்ட்டு. நெக்ஸ்ட் கோலை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, என்னோட ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயங்கள் சரி பண்ணணுன்றது எனக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்ன, நாளைக்கு பார்க்கலாம்.